ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சிவகாலை வணக்கம். உங்களுடைய சடையாண்டி சித்தனோட சிவகால வணக்கம். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமசிவாய. அனைத்து ஜீவராசிகளுமே இன்புற்று வாழணும். ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கள்ளி இனத்தை சேர்ந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கள்ளி இனத்தை சேர்ந்ததை பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பால்கல்லி, கொடிக்கல்லி, செடிக்கல்லி, மரக்கல்லி, முள்ளுக்கல்லி, முள்ளில்லா கல்லி, இந்த மாதிரி எண்ணற்ற ஏராள வகையான தாவரங்கள் இருக்குது. அது மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ எல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மகத்துவமானது மருத்துவமானதும் கூட. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஆமாம், ஒவ்வொரு கல்லிலையும் என்ன பலன் இருக்குது, என்ன அற்புத தன்மை இருக்குது, என்ன அதிசயத்தன்மை இருக்குது, என்ன அமானுஷ்ய தன்மை இருக்குது, என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது தான் சித்தனோட வேலை, மகானுடைய வேலை, ஞானிகளுடைய வேலை. சரிங்களா? அதுபோல் இன்றைக்கு உங்கள் ஐயா சடையாண்டி சித்தன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, முன்னால் இதுதான் கள்ளி மரம், பால்கல்லி. இதுக்கு பேர் பால்கல்லி, பொத்தக்கல்லின்னு கூட பேர் இருக்குது இதுக்கு. பாருங்கள், பொத்தக்கல்லி கூட இதுக்கு பேர் இருக்குது. ஆமாம், இந்த விருட்சம் பார்த்தீங்க, இது ஒரு விருட்ச மரம் தான். இது ஒரு விருட்சம்தான், கள்ளி விருட்சம். இப்படி இது கள்ளி விருட்சம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 அடி ஹைட்டு வரையிலும் வளருவாங்க. 20 அடி ஹைட்டு வரையிலும் வளருவாங்க. நம்ம ஆள் ஏறலாம், மனிதர்கள் ஏரியாவில் உட்காரலாம், செய்யலாம். ஒரு அளவாக ஒரு மட்டமாக இருக்கையில் பார்த்திங்கன்னா முள்ளுகள் இருக்கும். ஆமாம், முள்ளுகள் இருக்கும். ரொம்ப வளர நாளாக வயசான மரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா முள்ளுகள் இருக்காது, முட்கள் இருக்காது. இந்த மரம் பார்க்குறீங்களா, இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட வயசு பார்த்திங்கனாக்கா ஒரு 35 வயசு இருக்கும். 35 வயசு 40 வயசு இருக்கும். 40 வருஷம் மரம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முள் இருக்காது, முள் தூரிலே இருக்காது. ஆமாம், ஏன் இதுக்கு பொத்தக்கல்லின்னு பேர் வந்துச்சு பார்த்திங்கன்னா, மேலே பார்க்குறதுக்கு தான். அவங்க மேலே பார்க்க உங்களுக்கு வெளி தோற்றத்துக்கு நல்ல சைனிங்காக தெரியுவாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பொந்து இருக்கும். ஆமாம், உள்ளே பொந்து இருக்கும். ஆமாம், அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு பொத்தக்கல்லின்னு கிராம பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா பொத்தக்கல்லின்னு அழைப்பாங்க. இதுக்கு நிறைய அறிவியல் பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம சித்தர் மகான்கள் சித்தர் புருஷர்கள் என்னென்ன நம்ம தமிழ் இலக்கிய பேர்கள் வச்சுட்டு போனாங்களோ அதைப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மரம் தான் கள்ளி மரம், பொத்தக்கல்லி மரம். இதுலேயே எண்ணற்ற வகையாக தான் இருக்குது. இது ஒரு வகையானது. இது ஒரு அற்புதத்தன்மை உள்ளது. என்ன ஒரு அற்புதத்தன்மை இது வேலை செய்யும், என்ன அதிசய வேலை செய்யும், என்ன மாய வேலை சித்து வேலைகள்லாம் செய்ய அப்படின்னு உங்கள்
சடையாண்டி சித்தை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கள்ளி மரம் தான், ஆமாம், பால் கள்ளி இது. அதே போல் வந்து சித்தர் மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதே உங்களுடைய ஐயா சடையாண்டி சித்தன் இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் வந்து இந்த பாலை வந்து அறிந்திட முடியாது. இது ஒரு விஷத்தன்மை உள்ள பால் தான். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை உள்ள பால். ஆமாம், விஷத்தன்மை உள்ள பால். வெள்ளையாக பால் சுரக்கும், நம்ம பால் போலே வெள்ளையாக இருக்கும், ஆனால் விஷத்தன்மை உள்ளது தான். ஆமாம், அதை சரியாக வந்து உங்கள் ஐயா வந்து அந்த பாலை வந்து உட்கொண்டிருக்கேன். எல்லாருனாலும் அந்த பாலை உட்கொள்ள முயற்சிக்காதீங்க, உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இன்னொரு வீடியோவில் அந்த சக்தி, அந்த பஞ்சபூத நாயகன் சிவசக்தி அருளால் அந்த பாலை வந்து, அந்த கள்ளிப்பாலை நான் உட்கொண்டு நான் காமிக்கிறேன். அது ஒரு அதிசயம், உங்கள் சித்தை காமிக்கிறேன். ஆனால் இந்த பாலை வந்து யாரும் உட்கொள்ளாதீங்க. ஆமாம், உயிருக்கு வந்து ஆபத்து நேரிடும். இது ஒரு அபாய மொழின்னு கூட சொல்லலாம், அபாய மொழின்னு சொல்லலாம், உயிர் காக்கும் மொழின்னு கூட சொல்லலாம். நல்லதுக்கு பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். நல்லதுக்கும் பயன்படும், உயிர் ஆபத்துக்கானதுக்கும் பயன்படும். நம்ம நல்லதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துவோம், உயிருக்கு ஆபத்தானதை நம்ம பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் வந்து முயற்சிக்காதீங்க, நீங்கள் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு வந்து முயற்சிக்காதீங்க. ஆமாம், உயிர் மாண்டு போகும், சரியா? அதனால் வந்து முயற்சிக்காதீங்க. அது என்ன பலன் மட்டும் நம்ம நல்லதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திங்க. ஆனால் இது சத்தியம், இது ஆதி காலத்தில், முன்னோர்கள் காலத்தில், சித்தர் காலத்தில் பயன்படுத்தினது. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினது உண்மை. இது இன்னும் கிராம பகுதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த கால் வந்து சுளுக்கிக்கும். ஆமாம், நடந்து போவாங்க, இல்லை தோட்டங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, காடு வயக்காட்டில் வரப்பில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து சுளுக்கிக்கும். ஆமாம், கால் சுளுக்குக்கெலாம் முந்தி இப்போத்தான் ஆயில்மெண்ட்டு போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சுளுக்கு பேண்டேஜ் விட்டுறாங்க, என்னென்னமே செய்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது, முந்தி காலத்தெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. எல்லாம் நாட்டு மருந்து தான், எல்லாமே நாட்டு மருந்துலேயே வந்து சரியாச்சு. இப்போ வந்து அது யாரும் பயன்படுத்துகிறது கிடையாது. ஆனால் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்திட்டாங்கன்னா அதை வந்து நாட்டு மருந்தை விட மாட்டாங்க. அதை முறையாக பயன்படுத்தணும். இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுளுக்குக்கு வந்து முறையாக பயன்படுத்தினா அந்த சுளுக்கு வந்து, அந்த வீக்கம் சுளுக்கு எல்லாமே வந்து விட்டுரும், சரியாக போயிடும். 3 நாள் தான், எவ்வளோ பெரிய சுளுக்காக இருந்தாலும் சரி, இந்த பாலை வந்து அந்த சுளுக்குப்பட்ட இடத்துல அந்த தூர் பால் இருக்கும், தூரில் அந்த தூர் பாலை கொத்தி விட்டு மேலே வந்து கொத்துனீங்கன்னா பால் வந்து கெட்டி தன்மை இல்லாமல் இருக்கும். அதே தான் வந்து தூரில் இங்கே தூரில் வந்து மண்ணை லேசாக மண்ணை பறித்து விட்டு தூரில் கொத்துனா பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த பாலை எடுத்து எங்கன வந்து சுளுக்கு இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த பாலை தடவணும். சும்மா லேசாக தடவினா போதும், ரொம்ப தடவுனா பொத்து போகும். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. அது மாதிரி அந்த அன்னமே அளவுக்கு மீறினா அது விஷமாகுது. அது மாதிரி தான் எல்லாமே ஒரு அளவு தான். அது மாதிரி இந்த பால் வந்து அளவாக எடுத்து தடவி அதனுடைய வேர் மாதிரி தான் எல்லாமே ஒரு அளவு தான். அது மாதிரி இந்த பால் வந்து அளவாக எடுத்து தடவி அதனுடைய வேர் தூர் மண் இருக்கும், தூர் மண். அந்த தூர் மண் எடுத்து அப்படியே லேசாக அந்த தூர் மண் பார்த்து நல்லா சளிச்ச மண் மாதிரி இருக்கும். ஆமாம், சளிச்ச மண் மாதிரி நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கல்லுகள் இல்லாமல் நல்லா வந்து பலன்னு இருக்கும். அந்த மண் எடுத்து அந்த பால் மேலே போடணும். அந்த பால் மேலே லேசாக அப்படியே அந்த பால் பூசணி பக்கமெல்லாம் தடவி விட்டோம்னா 2 நாள் தான், எவ்வளோ பெரிய எத்தனை நாள் சுளுக்காக இருந்தாலும் சரி, அப்படி உடனே கிருன்னு பிடிக்கும். 2-3 நாள் தான், உடனே அந்த சுளுக்கு அந்த வீக்க வத்தம் அந்த வலி இல்லாமல் போயிடும். என்ன ஒரு சுளுக்குகளாக இருந்தாலும், தீராத சுளுக்கு வலிகளாக இருந்தாலும் இது வந்து சரி செய்வாங்க. அவ்வளோ வல்லம் இருக்குது இவங்களுக்கு. இந்த கள்ளி பொத்தக்கள்ளி மரத்துக்கு
அவ்வளோ வல்லம் இருக்குது, சக்தி இருக்குது. ஆமாம், சரிங்களா? அதனால தான் முன்னோர்கள் அதில் பயன்படுத்தினாங்க. இப்போ தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் எல்லாமே. எது எடுத்தாலும் மெடிசன். ஒரு காய்ச்சல், தலைவலி, சளி, இருமல், தும்மல், வாந்தி, பேதி, கையால் வலி, உடம்பு வலி, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, எல்லா வலிக்குமே எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெடிசனை தேடி ஓடுறோம். அப்போல்லாம் எங்கெங்க மெடிசன் இருந்துச்சு? கிடையாதுங்க. எல்லாம் நாட்டு மருந்து தாங்க. பச்சிலை மருந்து தான். பச்சிலை மருந்து, வேர்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அடியோடு வந்து மக்கள் வந்து வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது, யாரும் பயன்படுத்துறதில்ல. ஆமாம், நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா அவன் என்னென்னமோ போட்டுக்கிறியான், இவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு கூட அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் நீங்கள் வந்து தவறாக வந்து நினச்சி தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிறீங்க. ஆமாம், உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. ஆமாம், ஒவ்வொரு பதிவும் பயனுள்ளதாக போடுறோம். ஆமாம், நீங்கள் வந்து அதை பயனடையணும். ஆமாம், சரிங்களா? ஹரிஓம் நமச்சிவாயா. அதை பாருங்கள், அந்த விருட்ச மரத்தை பாருங்கள். இப்போதைக்கு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 அடி ஹைட்டு இருக்காங்க. 15 அடி ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? 15 அடி ஹைட்லாம் இருக்கும். ஆமாம், பாருங்கள். இதில் பூவு இருக்கும். ஆமாம், இவங்கள வந்து எல்லாம் பூவெலாம் வந்து நல்லா பூ வந்து நிறையா இப்போ எல்லாம் சீசன் தான் பூவு இருக்கும். ஆமாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பூவு வந்து இருக்கும். ஆமாம், இந்த விருட்சம் மருந்தேன் பாருங்கள். இந்த விருட்ச மரம்தான் பாருங்கள். இவங்க தான். இவங்கெல்லாம் ஒரு 35 வருஷம், இவங்களுக்கு வயசுலாம எல்லாம் 35 வருஷம் ஆகியே அப்படியே கம்பீரமாக சிங்க மாதிரி இருக்காங்க பாருங்கள். எப்படி சிங்க மாதிரி கம்பீரமாக அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள். இந்த விருட்சம் மறந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருக்குது. ஆமாம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் இனத்தை சேர்ந்தவங்க. இது வந்து பெண் மரம். ஆமாம், இதில் எப்படி பெண் மரம் எப்படி இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பூவு இருக்கும். பெண் மரத்தில் பூ பூத்துருக்கும். அது நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். பூ வந்து பூ பூத்துருக்கும். ஆமாம், பெண் மரத்துக்கு பூ இருக்கும், பூ பூத்துருக்கும். ஆமாம், ஆண் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்காது. பூ வந்து பூக்காது, பூ பூக்காமல் இருப்பாங்க. அந்த ஆண் மரத்தையுமோ காமிக்கிறேன். அந்த பெண் மரம், இது வந்து பெண் மரம். ஆண் மரத்தையுமோ அந்த ஆண் விருட்ச மரத்தையுமோ நான் வந்து உங்கள் சடையாண்டி ஐயா காமிக்கிறேன் பாருங்கள். ஆமாம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கனாக்கா விதை மூலியமாக தான் பரவுவாங்க. விதை தான். இப்போ வந்து பூவு இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த ஒரு 2 மாதம் தை, மாசி, பங்குனி, சித்திரையில் பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு காய் இருக்கும். காய் சட்டுன்னு வெயிலுக்கு வந்து வெடிச்சதே அதை வந்து உற்பத்தி ஆவாங்க. சட்டுன்னு வெடிக்க அப்படியே வெடிச்சதே வந்து உற்பத்தி ஆகும். ஆமாம், சரிங்களா? இது விதை மூலியமாக தான் பரவுது. ஆமாம், அதோடைய பயனை வந்து பார்த்தோம், ஐயா வந்து சொன்னோம். சரிங்களா? நீங்களும் பயன்படுத்தி நல்ல பதிவுங்க. இதெல்லாம் சத்தியமான பதிவு. இதை நானே பயன்படுத்தியிருக்கேன். ஆமாம், எப்படி இதை வந்து நானே பயன்படுத்தியிருக்கேன். சுளுக்குக்கு வந்து ஒரு நடந்து போயில கால் சுளுக்கிச்சு. ஆமாம், ஒரு கல் தட்டி விட்டு. ஆமாம், அப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அரிய வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆமாம், நாட்டு மருந்து எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் ஐயா பயன்படுத்தினதை நான் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஐயா பயன்படுத்தாமல் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பதிவை போட மாட்டோம். ஆமாம், அதுதான் சித்தர்கள். அவங்க எந்த ஒரு மருந்துகளை இருந்தாலும் தயார் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. சித்தர் மூலம்னு பார்த்து அவங்க உட்கொண்ட பிறகு தான் பிற மாநிலங்களுக்கு வந்து அதை சொல்லுவாங்க. ஆமாம், இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க.
ஆனால் இங்கிலீஷ் மருந்து அப்படி இல்லை. எவனா சாப்பிட்றேன், எவனா உயிர் வாழ்கிறேன், எவனா போகிறேன், நம்மளுக்கு என்ன? அவனுக்கு தேவை பணம், அவனுக்கு தான் என்ன வேணும்? பணம் வேணும். ஆனால் நம்மளுக்கு தேவை பணம் இல்லை, மனிதனுடைய உயிர் வேணும். அதுதான் அதுதான் விலையற்றது. ஆமாம், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் வாங்கலாம், உயிரை விலை கொடுத்து வாங்க முடியாது. விலை மதிப்புள்ளது. அதுக்கு மேலேயா இந்த மனித உயிர்ன்றது. அதனால் ஒவ்வொரு பதிவும் நல்ல பதிவாக போடுறோம். நீங்கள் பார்த்து பயனடையுங்க. இது உண்மையான பதிவு. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு சுளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஐயா சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி கூட பண்ணி பாருங்கள். எப்படி ஆராய்ச்சி கூட பண்ணி பாருங்கள். ஆமாம், நான் சொல்கிற மாதிரி இதை பயன்படுத்தி பாருங்கள். 3 நாள் தான். எவ்வளோ பெரிய சுளுக்காக இருந்தாலும் சரி, வீக்கமாக இருந்தாலும் சரி, உடனே வத்தலைன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பதிவு பொய்யான பதிவு ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். சரிங்களா? ஆமாம், அதை பாருங்கள். அந்த பாலை பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அதே போல் கண்ணில் இந்த பால் படக்கூடாது. பல்லில் பால் படக்கூடாது. பார்த்துட்டே இடிக்கணும். ஆமாம், பார்த்தீங்களா? பால் வருது பாருங்கள், வருது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பால் லேசாக தான் கல்லில் கொட்டணும். அது சொட்டுன்ட்டு அடியுது பாருங்கள். ஆமாம், இது பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி போல் இருக்கும். ஆமாம், மேப்பால். இதே தூரில் தட்டணும் பார்த்திங்கனாக்கா, தூரில் தட்டுனா இன்னும் கெட்டியாக இருக்கும். ஆமாம், தூரில் பார்த்திங்க, தூரில் தட்டினா இன்னும் கெட்டியாக இருக்கும் பாருங்கள். பார்த்துக்குங்க. ஐயா தட்டுறேன் பாருங்கள், அந்த பாலையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ ரொம்ப பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கும் பால். பார்த்தீங்களா? பால் ரொம்ப கெட்டியாக இருக்கும். வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். அதுதான் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு அதிசயத்தன்மை இருக்குங்க, அமானுஷ்யத்தன்மை இருக்குது. ஆமாம், பாருங்கள் எப்படி வராங்கன்னு பாருங்கள். அதுதான் இந்த விருட்சத்தோட அதிசயம். இந்த தூர் மண் இருக்கும் பாருங்க, இந்த தூர் மண். இந்த தூர் மண் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்துங்க, இந்த மண்ணை இதில் அப்படி அந்த அடிப்பட்ட அந்த வீக்கம் இருக்கிற அந்த சுளுக்கு இருக்கிற இடத்துல போட்டோம்னாக்கா அந்த சுளுக்கு 2 நாள் 3 நாளில் பார்த்திங்கன்னா சரியாவாங்க. ஆமாம், இது ஒரு இயற்கையிலே ஒரு கால் பிசைக்குச்சு, சதை பிறண்டுக்குச்சு, சுளுக்கு அது தீராத சுளுக்கு இருக்குது, சரியாகலை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த பொத்தக்கல்லி மரம் இந்த விரிச்ச பாலை விரிச்ச பாலையும் அந்த தூர் பால் அந்த தூர் மண்ணும் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தீராத சுளுக்கு உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஆமாம், நீங்களும் நல்லா இருக்கலாம். இதை பயன்படுத்துங்க. சரியா? ஒவ்வொரு பதிவு போகிறோம்னா நல்லது, உங்களுடைய நல்லதுக்கு தான் போகிறோம், எங்களுடைய நல்லதுக்கல்ல, உங்களுடைய நல்லதுக்கு தான் போகிறோம். ஏன்னா நம்மளோட அழியக்கூடாது. ஆமாம், நம்மளோட அழியக்கூடாது. ஒவ்வொரு இது பார்த்திங்கனாக்கா நம்மளோட அழியக்கூடாது. அடுத்தடுத்து சந்ததிக்கு நம்ம வேச்சு விட்டு போகணும். அதனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே, ஆமாம், இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பாருங்கள், எல்லாம் அவங்களே இருக்காங்க. ஆமாம்,
பாருங்கள். ஹரி ஓம் நமச்சிவாயா. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆண் விருட்ச மரத்தையும் உங்களுக்கு வந்து உங்கள் ஐயா வந்து காமிக்கிறேன். ஆமாம், சரிங்களா? இதெல்லாம் நல்லா வளர்ந்தேன். ஆமாம், ஆண் விருட்ச மரத்தை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் அவை எப்படி வந்து காட்டுக்குள்ளே வந்து இப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். மக்கள் வந்து நல்ல ஒரு பலனை வந்து அடையணும். உண்மையானதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நாங்கள் வந்து அதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஐயா, சரிங்களா? நீங்களும் வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஆண் மரத்தை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆமாம், ஆண் மரத்தை பாருங்கள். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. சித்தர்கள்லாம் இப்படி தான் வானத்துக்குள்ளே அலைஞ்சு எல்லாம் தேடி ஒரு பதிவை வந்து எல்லாம் போடுறாங்க, பதிச்சு வச்சுட்டு போனாங்க. அதை வந்து உங்கள் ஐயா அகோர சடையாண்டி சித்தன் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். நீங்களும் வந்து பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ஆண் மரம். பாருங்கள், இவங்க தான் ஆண் மரம். பூவு இதில் இருக்காது. பார்த்துக்குங்க, பூவு இதில் இருக்காது. பார்த்துக்கிட்டிங்களா? பூவு இருக்காதுல்ல? இல்லை, இருக்காது. எந்த ஒரு தாவர வகையானதை சேர்ந்ததாக இருக்கட்டும், ஒரு உயிரற்ற வகையானதாக இருக்கட்டும், அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருக்கும். ஆமாம், ஒரு மிருகங்களாக விலங்கு இனமாக இருக்கட்டும், மனிதர் இனங்களாக இருக்கட்டும், ஒரு புல் பூடாக இருக்கட்டும், புழு பூச்சிகளாக இருக்கட்டும், ஓரறிவு ஈரறிவு, அந்த மாதிரி 5 அறிவு வரை, 5 அறிவு வரை உயிரற்றதோ உயிர் உள்ளதோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா? அப்போல பார்த்தது அவங்க பெண் மரம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண் மரம். இதை தான் பார்த்துக்குங்க. நீங்களே வந்து கண்குள்ளே பார்த்துக்குங்க. அது பெண் மரம், இது ஆண் மரம். இதுக்கு பூவுகள் இருக்காது. ஆமாம், நீங்களாம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுடைய ஐயன் இந்த பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதே அதை வந்து பெண் மரத்தை, அது பெண் மரம், அது ரொம்ப ஹைட்டாக இருக்கனால பூ இதெல்லாம் காமிக்க முடியல, வளர்த்தியாக இருக்கிறதுனால. இப்போ அதிலே கொஞ்சம் நார்மலான வளர்த்தியாக இருக்காங்க. அதில் காமிக்கிறேன். பூவு பாருங்கள் எப்படி இருக்குங்க. பார்த்தீங்களா? எப்படி பாருங்கள், பூவு அழகழகாக இருக்கும். பூவு அழகழகாக இருக்கும். கொத்து கொத்தா இருக்குது, பார்த்தீங்களா? அதை பார்க்கலே மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும். ஆமாம், இயற்கையாக அந்த சார்ந்து வாழ்ந்தா தாங்க அந்த ஒரு சந்தோஷமே தனிங்க. சந்தோஷம் மகிமை தனியாங்க. அதெல்லாம் அனுபவிச்சவனுக்கு தாங்க அந்த இன்பம் தெரியும். அனுபவிக்காதவங்களுக்கு அந்த இன்பம் தெரியாதுங்க. இயற்கையோடு வாழணுங்க. இப்போ இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க? இயற்கையை அழிச்சிட்டு வாழ்கிறாங்க. இயற்கையை அழிச்சிட்டு வாழ்கிறாங்க. ஆமாம், அது வாழ்க்கை இல்லை. இயற்கையாக வாழணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் இயற்கை நினச்சிச்சின்னா மனுஷனை அழிச்சிட்டு நம்ம வாழணும். இயற்கை நினச்சிச்சின்னா மனித இனம் தாங்குமா? இந்த உயிரினங்கள் தாங்குமா? அதெல்லாம் தாங்காது ஐயா. அதனால தான் இயற்கை அழிக்கிறனால தான் எங்கிட்டோ ஒரு இயற்கை நினச்சி மனுஷன் வந்து இயற்கை அழிக்கிறான். ஆனால் இயற்கை மனுஷனை அழிக்க நினச்சின்னா தாங்குமா? தாங்காது, நாடே தாங்காது. அதனால தான் பேரழிவுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? இந்த மரங்களை வந்து வனங்களை காக்கணும், விலங்குகளை காக்கணும், பறவை இனங்களை காக்கணும். அவங்க இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிருமே வாழ முடியாது. ஆமாங்க, இதுதான் பெண் மரம். பாருங்கள், பூ பாருங்கள், பார்த்தீங்களா?
பூ பாருங்கள், பூ வந்து அழகாக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா? இதெல்லாம் பூ. இன்னும் சித்திரை மாதம், சித்திரை வைகாசியில் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் முடித்து இதில் விதை இருக்கும். வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடித்து அப்படியே செதறுவாங்க. பட்டு பட்டுன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கும். சட்டு சட்டுன்னு அப்படியே வெடித்து அப்படியே செதறும் வெயிலுக்கு. பார்த்துக்குங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க இறைவனுடைய படைப்பு. இப்படி நம்ம மட்டுமே அதிசயம் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளுமே ஒரு அதிசய பிறவி தாங்க. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மனிதனுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு ஈர்க்கிற மாதிரி ஒரு அழகு பாருங்கள் பூவு. ஆமாம், இந்த சென்டருக்கு பார்த்திங்களா, இது பூவு முடிஞ்சோடனே இதெல்லாம் வந்து ஆமாம், இது அந்த பூவோட அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு அமைப்பு போல தான் இருக்கும் பாருங்கள். கிராம்பு எப்படி அமைப்பாக இருக்கும், அது இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும். ஆமாம், பாருங்கள் கிராம்பு அமைப்பு போல தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதுலையும் கூட பால் வந்து அடியுது பாருங்கள். அவ்வளோ பால் தன்மை உள்ள விரிச்ச மரம். ஆமாம், பூ பார்த்தீங்களா? என்ன பார்த்துங்க, அழகாக இருக்கும். ஆமாம், பாருங்கள் அழகாக அப்படியே ரோஸ் போலவே அழகாக மலர்ந்து இப்போ அதிகாலையில் மலர்ந்து இருக்காங்க. பார்த்துக்குங்க. பாருங்கள் அழகாக அப்படியே ரோஸ் போலவே அழகாக மலர்ந்து இப்போ அதிகாலையில் மலர்ந்து இருக்காங்க. பார்த்துக்குங்க. ஹரி ஓம் நம சிவாயா. பார்த்தீங்களா? இது பெண் மரம். ஆமாம், இவங்க வந்து பெண் மரம். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆண் மரம். ஆமாம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆண் மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த முட்களுமே இருக்காது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பதிவு. நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயற்கையிலே சித்தர் மகான்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போனதை பயன்படுத்தி சூட்சமாக இருங்க. அதுதான் உங்கள் சடையாண்டி சித்தனோட ஆசை. சரிங்களா? நாட்டு மருந்துக்கு விட்டது எதுவுமே கிடையாது. பச்சிலை மூலிகைக்கு விட்டது எதுவுமே கிடையாதுங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து இயற்கையிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா நாட்டு மருந்துகளை, இயற்கை மருந்துகளை வந்து பயன்படுத்துங்க. பச்சிலை மூலிகைகளை வந்து சித்தர்கள் சொன்னபடி சரியான முறையில் வந்து பயன்படுத்தி எல்லா வளமும் பெறணும்னு உங்கள் சடையாண்டி சித்தனோட வேண்டுகோள், ஆசீர்வாதம். ஹரி ஓம் நமச்சிவாயா. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். ஹரி ஓம் நம சிவாயா. ஹரி ஓம் நம சிவாயா. 18 சித்தர்கள் திருவடி பாதங்கள் போற்றி போற்றி. குருநாதன் மகான் பாம்பாட்டி சித்தன் திருவடி பாதங்கள் போற்றி 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 போற்றி. அம்மையப்பனோட திருவடி பாதங்கள் போற்றி 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 போற்றி. ஹரி ஓம் நம சிவாய. ஓம் நந்தீஸ்வராய போற்றி 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 போற்றி. ஓம் விஸ்வவாகனாய போற்றி 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 போற்றி. ஓம் கண்ணப்ப நாயன்மாரே போற்றி 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 போற்றி. 63 நாயன்மார்களுமே போற்றி போற்றி போற்றி. பஞ்சபூத கணங்களே போற்றி 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 போற்றி. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. சிவாய நம. இன்புற்று வாழுங்க. ஹரி ஓம் நம.